இன்றைக்கி நம்ம மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 3 முட்டையோட மஞ்சள் கரு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் மஸ்டர்ட் சாஸ். இது இல்லைன்னா நீங்கள் கடுகு தூள் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே இப்படி நல்லா கலந்த விடனே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்து அடிக்க போகிறோம். முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்ப இதை ஒரு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து திரும்ப 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணி எடுக்க போகிறோம். திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வினிகர். திரும்ப ஒரு 30 செகண்ட்ஸ் அடித்து எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம வினிகரும் லெமன் ஜூஸும் சேர்த்து அடித்தோடனே கலரே நமக்கு சேஞ்ச் ஆகி ஒரு சூப்பர் எல்லோ கலர் வரும். இப்போ திரும்ப நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கறது ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எதுவும் வாசனையோ டேஸ்ட்டோ அதிகம் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது திரும்ப நல்லா 30 செகண்ட்ஸ் அடிக்கலாம். பாருங்கள், இப்போவே நமக்கு எவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அடிக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணலாம். பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு நமக்கு. வாவ், எவ்வளோ சூப்பரான ஒரு மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக. பாருங்கள், ரொம்பவே க்ரீமியான சுவையான வீட்டிலேயே தயார் செஞ்ச மயோனைஸ் தயாராகிடுச்சு. இதை நம்ம ஸ்நாக்ஸ் எது கூட வேணால் சேர்த்து சாப்பிட ரொம்பவே சுவையாக இருக்கும். மயோனைஸ் செய்யும்போது நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போதே நிறைய எண்ணெய் சேர்த்துடக்கூடாது. அப்போது திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து 30 செகண்ட்ஸ் நீங்கள் விப் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல டெக்ஸ்சரும் ஃப்ளஃபியாகவும் கிடைக்கும். எண்ணெய் சப்போஸ் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னு நான் நினச்சிங்கன்னா ஃபைனலாக கொஞ்சம் வினிகர் சேர்த்து திரும்ப ஒரு 30 செகண்ட்ஸ் அடிச்சிங்கன்னா சரியாயிடும். நம்ம இன்றைக்கி செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இது ஒரு முட்டையோட அளவையும் பொறுத்தது. உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருந்தால், இல்லை இன்னும் கொஞ்சம் டைல்யூட்டடாக வேணும்னா நீங்கள் இன்னும் எண்ணெய் சேர்த்து 30 செகண்ட்ஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்சரில் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வினிகரும் லெமன் ஜூஸும் சேர்க்கறது நமக்கு நல்ல ஒரு கலரையும் அதே மாதிரி ஒரு டேங்கி ஃப்ளேவர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்கோட எல்லோ யோக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல்லையும் நமக்கு குறைச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.